ஒரு விஷயத்தை கவனித்தால், கற்பனை கடவுளாகவே இருந்தாலும் வேண்டுதல்களோ கடவுளின் சித்தாந்தங்களோ இன்று வரையில் காணப்படும் கடவுளின் நினைவுகளோ இல்லாமல் போனது ஏன்? மன்னர்களை திருத்த வேண்டும் என்றுதானே ஒரு கடவுள் தோன்றினார். அடுத்த தவறு, பூமியின் கடவுள் ரோமாபுரி அரசன். அடுத்தடுத்து வந்த அரசர்கள் தங்களை தொழ வேண்டும் என்பதில் உச்சபட்ச ஆர்வம் காண்பித்ததால் தான் ஜிஎஸ்ஸின் முக்கியத்துவம் குறைந்துவிட்டது. ஒரு நிதான இடைவெளியில் கிறிஸ்து பிறந்து விட்டதும் அந்த மதத்தின் தாக்கமும் கூட ஜிஎஸ்ஐ விட ஜீசஸ் உயர்ந்ததற்கு ஒரு காரணம். அரண்மனை அரச வைத்தியன் முகம் தேய்ந்த பெரியோர்களை வைத்தியசாலையில் படுக்க வைத்து காட்சி எண்ணெயை பீலி இறகுகளால் தொட்டு தடவியபடி புதுவிதமான தீக்காயமாக இருக்கிறது. என்ன நிகழ்ந்தது என்பதை சரியாக சொன்னால்தான் எங்கள் தலை தப்பும். பெரியவர்களே, ஒன்று கிடக்க ஒன்றானால் தலையை சரித்து விடுவான் அரசன். பெரியவர்கள் புன்னகைத்தபடியே, மனித காயத்தை தான் உங்களால் ஆற்ற முடியும், கடவுளின் காயத்தை உங்களால் ஆற்ற முடியாது. அழகான முகத்திற்கு நாங்கள் இளைஞர்களா? அகோரமே முதுமைகளின் பாதுகாப்பு. மது புகை உடலை கெடுக்கும், மாதுவின் மகிழ் ஆன்மாவை கெடுக்கும். ஆனால் முதுமைக்கு தேவை மதுவிற்கு பின் மாதுதான். வறுமை மனிதனையும் அகோர மனிதனையும் மாதுக்கள் விரும்புவதில்லை. அரச வைத்தியன் அரசனிடம் விளக்கம் சொல்லி தப்பித்துக் கொண்டான். பெரியவர்களை இல்லம் இல்லமாக அழைத்து விருந்து படைத்தார்கள். மக்கள் வெள்ளம். பூமி கடவுள் என்று அறிவிக்கப்பட்ட அரசனை வரிசையில் நின்று பாதத்தில் விழுந்தார்கள். சகிக்காத சிறந்தோர்கள், அரசே, பாதம் வரை குனிவது அந்த கடவுளுக்கு இருக்கட்டும், பாதி குனிந்து உங்கள் கையை முத்தமிடலாமே. ஒப்புக்கொண்டார் அரசன். முத்தமிட்டார்களோ இல்லையோ, விலை உயர்ந்த அவனின் கணையாளியை முத்தமிட்டவர்கள் தான் அதிகம். அது வழக்கமானது. ரோம சாம்ராஜ்யத்தின் சிறந்தோர் கூட்டம் கடவுள் ஜிஎஸ்ஐ கண்ட பெரியவர்கள் கூட்டத்துடன் கலந்து கலங்கரை விளக்கம் அமைந்த பகுதியில் ஒரு நாள் கூடினார்கள். மன்னனிடம் இந்த இரண்டு கூட்டங்களும் சொல்வதுதான் வேத வாக்காக இருந்தது. இவர்கள் என்ன சொன்னாலும் மறுக்காமல் ஆணை பிறப்பித்தான். அன்று கூடியவர்கள் நள்ளிரவை தாண்டும் வரை 5 திட்டங்களை வகுத்தார்கள். ஜிப்ராஸுக்கு வயதாகிவிட்டது. 1. அடுத்த தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஜிப்ராஸ் எந்த அளவுக்கு நம் மீது பற்று வைத்திருக்கிறானோ அடுத்தடுத்த தலைவன்களும் அந்த விசுவாசத்தை வைக்க வேண்டும். பெண்களை வேட்டையாடுதல், குடித்து குடித்து தூங்குதல், சித்திரவதைகளை ரசித்தல், விளையாட்டு என்ற பெயரில் கைதிகளை சித்திரவதை செய்தல், இதையெல்லாம் களைய வேண்டுமென்றால் ரோமாபுரி சக்கரவர்த்தி பெரும்பாலும் அரண்மனைகளிலேயே காலத்தை கழிக்கக்கூடாது. அதற்கு அவன் படைகளை நடத்தி சென்று சாம்ராஜ்யத்தை விஸ்தரிக்க வேண்டும். போர்க்களங்களிலேயே அவன் அதிகம் வசிக்க வேண்டும். 2. குடிமக்கள் உழைப்பது, உண்பது, நகர கட்டுமான பணிகளில் பங்கெடுப்பது, படைகளில் சேர்வது. இதை தவிர்த்து நியாயமான வழியில் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளும் விதமாக விளையாட்டுகளை உருவாக்குதல், அதற்கு புது புது விளையாட்டுகளை யோசித்தல், போர் இல்லாத போது மன்னனை அதில் லயிக்கச் செய்வது, ஏதாவது ஒரு இலையில் தயாரித்த கிரீடங்களை சூட்டிக்கொள்வது, அற்புதமான விளையாட்டு வீரர்களை படைகளின் தலைமை பொறுப்பிற்கு சேர்த்து கொள்ளப்படுதல். 3. எங்கோ ஆசிய பகுதியில் வைத்தியர்கள் புதுவிதமான சிகிச்சை முறைகளை கண்டறிந்து கொண்டிருக்கிறார்கள். மனித மாற்று மூலம் அந்த வைத்தியர்களை ரோம சாம்ராஜ்யத்திற்கு பயிற்சி கொடுக்க செய்வது. அதே மனிதர்கள் வானசாஸ்திரம் பற்றி ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்களாம், அதை அறிந்து கற்பது. 4. நாமே ஆசிரியர்களாக மாறி ரோமாபுரி குழந்தைகளுக்கு நல்லொழுக்க பாடம், மொழி பாடம், அறிவு பாடம், அரசு இயல் பாடம் நடத்தி அறிவுபூர்வமான சமுதாயத்தை உருவாக்குவது. 5. ரோமாபுரி குடையின் கீழ் வரும் அத்தனை பகுதிகளையும் கடவுள் ஜிஎஸ்க்கு மாறச் சொல்வது, அங்கெல்லாம் ஆலயங்கள் எழுப்புவது. திட்டமிட்டு ஆளாளுக்கு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு கலைந்தார்கள்.